வணக்கம்ங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனியிலிருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குங்க. கிட்டத்தட்ட அது 16 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த 16 வருஷ காலகட்டங்களில் நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சுங்க, நிறைய சுவிட்சுமா இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம், ஃபோட்டோ, ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சி விட்றாங்க. அது மாதிரி வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களும் அனுப்பிச்சி விட்றாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் நிறைய அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி ராகேது ஜாதகமுங்க, செவ்வாய் ஜாதகம், ராகேது செவ்வாய் ஜாதகம், இந்த மாதிரிலாம் ஜாதகம் நிறைய நமக்கு அனுப்பிச்சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனக்கு ஜாதகம், ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சுட்ருக்காங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு என்னென்னு கேட்டிங்கன்னா 90 95 94 26 31. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு, லிங்கு அனுப்பிச்சி விட்டோன்னா நீங்கள் வீட்டில் இருந்து மெனிக்கே பார்த்துக்கலாமுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுங்களுக்கும் எப்படி வரன்னு பார்க்குறீங்க, எந்த கான்செப்டில் வைக்கிறோம் அதே கான்செப்டில் நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. நான் ஆஃபீஸ் மட்டும்தாங்க ஒட்டயத்தில் இருக்குது, வேறு எங்கேயும் கிளைகள் இல்லைங்க. அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒரே இடத்துல மட்டும்தாங்க இருக்குது, வேறு எங்கேயும் கிளைகள் இல்லைங்க. அதனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜாதகமெல்லாம் இருக்குதுங்க. அதுக்காக நம்ம நாமக்கல்லில் இருக்கோம், நாமக்கல்லில் இருக்கிற ஜாதகம் மட்டும்தான் வேணும், நீங்கள் அந்த சைடே எடுத்துக்கலாமுங்க. அதே கோயம்புத்தூர் லைனில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் சைடே எடுத்துக்கிறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக நான் ஜாதகமே போட்டிருக்கணுங்க. திண்டுக்கல் மாவட்டம்ங்க, கரூர் மாவட்டம்ங்க, நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம்ங்க, அதே மாதிரி ஈரோடு மாவட்டம்ங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டங்க, கோயம்புத்தூர் மாவட்டம், இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக போட்டிருக்கு. நீங்கள் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊர்லேயே நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஜாதகமெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபில், ஈரோட்டிலேருந்து நிறையா வந்துட்டுருக்குங்க. அதே மாதிரி பவானிலேருந்து நிறையா வந்துட்டுருக்குதுங்க. அதே மாதிரி சங்ககிரியிலேருந்து நிறையா வந்துட்டுருக்குதுங்க. அடுத்து சேலத்துலேருந்து வந்துட்டுருக்குதுங்க. அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலாயுதம்பாளையம்ங்க, அப்புறம் கரூருங்க, தாராபுரம்ங்க, அப்படியே பார்த்துட்டிங்கன்னா உடம்புலப்பேட்டைங்க, பொள்ளாச்சி, குடிமங்கலமுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூருங்க, கோபிங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடுங்க, முத்தூர், மூலனூர், வெள்ளை கோயிலுங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டஞ்சத்திரம், பழனி இந்த சைடு இருக்கிற ஜாதகம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் சைடு இருக்கிற ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க. பல்லடத்துலேருந்து நிறையா அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வெள்ளாளர் எங்கே இருக்க அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அதே மாதிரி வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களும் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இப்போ சொந்த பிஸ்னஸ்க்காக போயிருப்பாங்க, பெங்களூர் இருக்காங்க, அடுத்து பூனாவில் இருக்காங்க, மும்பையில் இருக்காங்க, அங்கே இருந்தாலும் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பசங்க ஜாதகம் நிறையா வந்துட்டுருக்காங்க. வெளிநாட்டில் ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம் நிறையா வந்துட்டுருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் டாக்டருக்கு படிச்சுட்டு அங்கேயே இருக்கிறவங்க பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம் நிறையா வந்துட்டுருக்குதுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் ஜாதகம் நிறையா நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் ஜாதகம், ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு ஜாதகம், பசங்க ஜாதகம் இந்த மாதிரி நிறையா வந்துட்டுருக்குதுங்க. இந்த மாதிரி ஐடி கம்பெனி எங்கெங்கே இருக்கோ அங்கே வேலை பார்க்குற பசங்களாம் நிறையா அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி டீச்சர் லைனில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுங்க ஜாதகம், பசங்க ஜாதகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேங்கில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க ஜாதகம், பசங்க ஜாதகம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம், இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுங்க, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸுங்க, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க ஜாதகமெல்லாம் நம்மள்கிட்ட நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட அக்ரிகல்ச்சரில் வேலை பார்க்குற பசங்க ஜாதகம்லாம் நம்மள்ட்ட நிறையா பிள்ளைய பசங்க ஜாதகம்லாம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துட்டீங்க, நீங்கள் எந்த கான்செப்டில் வைக்கிறோம் அந்த கான்செப்டே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, எந்த ஊர் இருக்குது, அந்த ஊரை சுற்றி 60 கிலோமீட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கரூராக இருக்குன்னா கரூரை சுற்றி ஒரு 60 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ கோயம்புத்தூர் இருக்குன்னா கோயம்புத்தூர் சுற்றி ஒரு 60 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சேலத்தில் இருக்கீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் இந்த சரௌண்டிங்லேயே நீங்கள் பொண்ணு கொடுப்பீங்க, பொண்ணு கட்டிங்க. அதனால் உங்களுக்கு எல்லா ஏரியாவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஜாதகம் வந்துட்டு இருக்கிறனால கண்டிப்பாக உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் எந்த கான்செப்டில் பார்த்தாலும் சரிங்க, நம்ம வசதி கூட இருக்கிறோம், நம்ம வசதி கம்மியாக இருக்கும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் எந்த வசதியில் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நம்மள்கிட்ட இருக்காங்க. நம்ம வசதி கம்மியாக இருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஜாதகமே நம்மள்ட்ட இப்போ ஐடியிலலாம் வேலை வாங்குற பசங்களாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம், 1.5 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 4 லட்சம் இப்படி வாங்குற பசங்க இருக்காங்க.
வெளிநாட்டில் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வாங்குற பசங்க இருக்காங்க, 10 லட்சம் வரைக்கும் சேலரி வாங்குற பசங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி பசங்களாம் நிறையா இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் ஜாதகம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி அதுக்கு தான் சொல்கிறதுங்க, எந்த மாதிரி உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எந்த கான்செப்டில் ஆகுதுன்னா அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி அடிச்சிங்கனாலே என்னோடய பயோடேட்டா எல்லாமே வந்துடுங்க. அதே மாதிரி வந்து யூடியூப்பில் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் அடிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோக்கு மேலே நாங்கள் பொண்ணு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு பேசியிருப்பாங்க, நான் பேசியிருப்பேன். எல்லாமே அந்த வீடியோவையும் பார்த்துட்டு நம்பிக்கையோடு அனுப்பிச்சுடுங்க. அந்த முருகன் அருளாலும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நல்ல வரன்கள் அமையட்டும்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. நீங்கள் நினச்ச காரியம் ஜெயிக்கட்டும், தொழில் சிறக்கட்டும், விவசாயம் ஜெயிக்கட்டும். நீங்கள் எந்த மாதிரி உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எதிர்பார்க்குறோ அதெல்லாம் முருகன் அருளால் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிற நான் வேண்டிக்கிறேங்க முருகன்கிட்ட. கண்டிப்பாக நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சுடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரமுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ங்க. அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம்.